வணக்கம் நண்பர்களே. சீனா தயாரித்த 6ஆம் தலைமுறை விமானம். இதன் இந்தியாவின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். இதுதான் இந்த காணொளியின் முக்கிய அம்சம். 2-3 நாட்களுக்கு முன்பாக சீனா தனது 6ஆம் தலைமுறை விமானத்தை தயாரித்து வானில் பறக்கவிட்டு சோதனை செய்துள்ளது. உலகின் மிகப்பெரிய வல்லரசுகளான அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவிடம் இல்லாத 6ஆம் தலைமுறை விமானத்தை தயாரித்து உலகை அலறவிட்டுள்ளது சீனா. இது தொடர்பான வீடியோ தற்பொழுது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. சீனாவின் இந்த செயல் மொத்த உலக நாடுகளையும் அலறவிட்டுள்ளது. குறிப்பாக நமது இந்தியாவின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய வல்லரசுகளான அமெரிக்கா தனது விமானப்படை மூலமே பல வெற்றிகளை வசமாக்கி வருகிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால், வியட்நாம் போர் முதல் ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தான் உள்நாட்டு போர் வரை அமெரிக்கா தனது வான்படை மூலம் எதிரிகளை கொன்று குவித்துள்ளது. இதனால்தான் அமெரிக்கா விமானப்படையில் சிறந்து விளங்குவதாக நாம் எல்லோரும் நம்புகிறோம். இதற்கு அடுத்தபடியாக ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகளின் விமானப்படை அதிபயங்கரமாக உள்ளது. மேலும் அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய 3 நாடுகளுமே 5ஆம் தலைமுறை விமானங்களை வைத்துள்ளன. அமெரிக்காவிடம் லாக்ஹீட் மார்டின் F-22 ராப்டர் என்ற விமானமும், மேலும் லாக்ஹீட் மார்டின் F-35 லைட்னிங் II என்ற 5ஆம் தலைமுறை விமானங்களும் உள்ளன. இதேபோல ரஷ்யாவிடம் MiG-31 மற்றும் சுகோய் Su-75 என்ற 5ஆம் தலைமுறை விமானங்கள் உள்ளன. சீனாவிடம் செங்குடு J-20 மற்றும் சென்யாங் J-35 என்ற 5ஆம் தலைமுறை விமானங்கள் உள்ளன. தற்போது வரை அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவிடம் 6ஆம் தலைமுறை விமானங்கள் எதுவுமே இல்லை. அவற்றை தயாரிக்கும் முயற்சியில் அவைகள் ஈடுபட்டுள்ளன. இந்நிலையில்தான் சீனா அனைத்து நாடுகளுக்கும் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துள்ளது. அதாவது உலகின் முதலாக 6ஆம் தலைமுறை விமானத்தை வானில் பறக்கவிட்டு சோதனை செய்து அதிர்ச்சி கொடுத்துள்ளது சீனா. சீனாவின் போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் தயாரிக்கும் செங்குடு விமான நிறுவனத்தின் விமான தளத்தின் மேற்பகுதியில் இந்த 6ஆம் தலைமுறை விமானங்கள் பறந்து சோதனை செய்துள்ளன. இந்த தொடர்பான வீடியோக்கள் இணையதளத்தில் பரவி வருகின்றன. இது மட்டுமல்ல, விமான தொழில்நுட்பத்தில் சீனா அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் பின்தங்கி வைத்துவிட்டது. மேலும் வெளியாகியுள்ள இந்த வீடியோவில் மொத்தம் 3 விமானங்கள் பறக்கின்றன. அதாவது 6ஆம் தலைமுறை விமானம் வானில் பறக்க, அதன் பின்னணியில் இருபுறமும் சீனாவின் 5ஆம் தலைமுறை விமானமான செங்குடு J-20 பறந்து செல்கின்றது. இருப்பினும் அந்த 6ஆம் தலைமுறை விமானத்தின் பெயர் மற்றும் அதில் உள்ள சிறப்பம்சங்களை பற்றி சீனா எதுவும் கூறாமல் ரகசியம் காத்து வருகிறது. இருந்தாலும் தற்போது வீடியோவில் உள்ள விமானத்தை வைத்து விமான மற்றும் பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள் அந்த 6ஆம் தலைமுறை விமானம் பற்றிய முக்கிய தகவல்களை கொடுத்துள்ளனர். ஒன்று, வீடியோவில் இருக்கும் 6ஆம் தலைமுறை விமானத்தில் வால் பகுதி இல்லை. இதனால் அந்த விமானம் ஸ்டைல்த் என்ற வகையை போர் விமான வகையைச் சேர்ந்ததாக இருக்கலாம். ஸ்டெல்த் வகை என்பதால் இந்த விமானங்கள் ரேடார் மற்றும் பிற சென்சார்கள் மூலம் எளிதாக கண்டுபிடிக்க முடியாது. எளிதாக எதிரி நாட்டுக்குள் ஊடுருவி சென்று தாக்க முடியும். மீண்டும் இந்த விமானம் 5ஆம் தலைமுறை விமானத்தை விட அகலமாகவும் பெரிதாகவும் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதனால் விமானத்தின் உருவத்தினை பார்க்கும் பொழுது மொத்தம் 3 என்ஜின்கள் இருக்கலாம். 2 என்ஜின்கள் விமானத்தின் கீழ்ப்பகுதியிலும் 1 என்ஜின் விமானத்தின் முன்புறத்திலும் இருக்க வாய்ப்புள்ளது. எனவே இது அதிவேகத்தில் செல்லும் திறன் கொண்டதாக இருக்கலாம். விமானம் பெரிதாக இருப்பதால் அதிகப்படியான ஆயுதங்கள் விமானத்தின் எடுத்துச் செல்லும் படியாக அது வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இதனால் இந்த விமானம் அடிப்படையிலேயே அதிக எடையுடன் கூடிய விமானமாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஹைபர்சோனிக் ஏவுகணைகள் உள்ளிட்ட பல ஏவுகணைகளை தாங்கிச் செல்லுமாறு ரேடாரில் சிக்காமல் இருக்குமாறும் இது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த விமானம் அதிக உயரத்தில், அதாவது பூமியின் வளிமண்டலத்தை தாண்டி கூட பறக்கும் திறன் உள்ளதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. AI தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதால் இது லேசர் தாக்குதலிலிருந்து எளிதாக தப்பிச் செல்லும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இது தவிர இந்த விமானத்தின் தானியங்கி மூலமாகவும் பைலட் மூலமாகவும் இயங்க வாய்ப்புள்ளது. மேலும் இவை அனைத்துமே தற்போது வெளியான விமானத்தின் வீடியோவில் இடம்பெற்ற 6ஆம் தலைமுறை விமானத்தை வைத்து எடுக்கப்பட்ட முடிவுகளாகும். சீனா அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலையும் கூறவில்லை. அது கூறினால் மட்டுமே அந்த விமானத்தின் முக்கிய அம்சங்கள் நமக்கு தெரிய வரும். இருப்பினும் சீனாவின் இந்த 6ஆம் தலைமுறை விமானம் என்பது அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இப்பொழுது மோதல் போக்கு உருவாகும் நிலையில்
இது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமெரிக்காவுக்கு உள்ளது. அதேபோல இந்தியாவாகிய நம்ம நாட்டுக்கும் சீனாவுக்கும் இடையே மோதல் போக்கு உருவாகியுள்ளது. இப்பொழுது தான் நம்மிடம் 5ஆம் தலைமுறை விமானம் கூட இல்லை. இப்பொழுது தான் 5ஆம் தலைமுறை விமானத்தை வடிவமைக்க ரூபாய் 15,000 கோடி நிதியுதவி செய்யப்பட்டு அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறோம். அதற்குள் நமக்கு சீனா என்ன என்ன தொல்லைகளை கொடுக்க இருக்கிறதோ தெரியவில்லை. பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.